ஹாய், 9th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் எக்ஸசைஸ் 7.2ல தேர்ட் சம் பார்க்க போகிறோம். The dimension of a hall is 10 meter, 9 meter, 8 meter, length, breadth, height. Find the cost of whitewashing the walls and ceiling at the rate of கொடுத்துருக்காங்க. நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறது பாருங்க, நல்லா கவனிங்க. ஒயிட் வாஷிங் வால்ஸுக்கும் சீலிங்க்கும், அப்போ கீழே பாட்டம் கிடையாது, வால்ஸுக்கும் சீலிங்க்கும் சொல்லியிருக்காங்க. அப்ப இதை ரெண்டு மெத்தட்ல போடலாம். டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிச்சிட்டு டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியால இருந்து எதை மைனஸ் பண்ணலாம்? L இன்டு பி. அதாவது ஒரு கியூபால் ஷேப்ல இருக்கிற ஒரு ஹால், அது மேல இருந்து பாக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது டாப்பும் சரி, அதனுடைய பாட்டமும் சரி எப்படி இருக்குன்னா ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்ல இருக்கும். அப்போ எல் இன்டு பி, ரெக்டாங்கிள் ஏரியா எல் இன்டு பி இல்லையா? இது ரெண்டு மெத்தட்ல போடலாம். ஒண்ணு கியூபாய்டுக்கு டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிச்சிட்டு மைனஸ் எல் இன்டு பி போடலாம். இல்லைன்னா இன்னொரு மெத்தட் என்னன்னா லேட்டரல் சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிச்சிட்டு எல் இன்டு பி ஆட் பண்ணலாம். ரெண்டு மெத்தட்ல போட்டாலும் சேம் ஆன்சர் தான். given length வந்து 10 மீட்டர், breadth வந்து 9 மீட்டர், height வந்து 8 மீட்டர். lateral surface area நான் இந்த மெத்தட்ல போடுறேன், ஏன்னா இதுல கொஞ்சம் மல்டிப்ளிகேஷன் சால்வ் பண்றது ஈஸியா இருக்கும். அதனால L plus B into H, H இங்க போட்டுக்கிறேன். 2H into L plus B. 2H உடைய வேல்யூ 8, L plus B 10 plus 9, 2 8s are 16, 19. 16 19 மல்டிப்ளை பண்ணா 304. lateral surface area 304. இது கூட நம்ம எதை ஆட் பண்ணணும்னா L into B ஆட் பண்ணணும். walls கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை L into B. length 10, breadth 9. அப்போ இது எவ்வளோ? 90 வருது. இது வந்து எல்லாமே மீட்டர் இருக்கிறதுனால மீட்டர் ஸ்கொயர்ல ரைட் பண்ணிக்கலாம். அப்போ வால்ஸ் அண்ட் சீலிங், சாரி சீலிங் இது lateral surface area plus ceiling, அதாவது walls plus ceiling equal to 304 plus 90. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 493, 394 மீட்டர் ஸ்கொயர். வால்ஸுக்கும் சீலிங்க்கும் சேர்த்து ஏரியா வந்து 394 வந்திருக்கு. இப்ப எவ்வளவு காஸ்ட்ன்றதை கண்டுபிடிக்கணும். அவங்க பர் மீட்டர் ஸ்கொயர் எவ்வளவு சொல்லியிருக்காங்கன்னா 8 rupees 50 paise சொல்லியிருக்காங்க. therefore cost equal to 394 multiplied by 8 rupees 50 paise. 394 into 8.5. அங்க பாயிண்ட்க்கு அடுத்து ஜீரோக்கு வேல்யூ இல்லை இல்லையா, அதனால 8.5 மட்டுமே மல்டிப்ளை பண்ணி சொல்லிடலாம். Zero 9 14 3 3. 1 digit கருத்து பாயிண்ட், அதனால 1 digit கருத்து பாயிண்ட். 3349, 3349 rupees ஆகுது. இங்க வந்து சிம்பிள், இந்த சிம்பிள் போட்டுக்கலாம், காஸ்டுக்கான சிம்பிள். therefore total cost equal to total cost equal to 3349 rupees ஆகுது. இது இந்த மெத்தட்லயும் போடலாம். ரெண்டு மெத்தட். டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிச்சிட்டு L into B ஆட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிச்சிட்டு L minus B
பண்ணிக்கலாம். ஆர் போட்டு அந்த நெக்ஸ்ட் மெத்தடும் போட்டுருக்கேன். இதுல வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா லேட்டரல் சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிச்சிட்டு எல்இன்டி ஆட் பண்ணி போட்டிருக்கோம். இதுல டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா டிஎஸ்ஏ கண்டுபிடிச்சிட்டு எல்இன்டி மைனஸ் பண்ணி போட்டிருக்கோம். சேம் 2 into LB plus BH plus LH அதனுடைய வேல்யூ சப்ஸ்டிட் பண்றேன். 10 into 9 90, 9 8s are 72, 10 8s are 80. மூணுத்தையும் ஆட் பண்ணா 242, 2 ஆல் மல்டிப்ளை பண்ணா 484. இதுல L into B கண்டுபிடிக்கிறேன். 10 into 9 90. டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியால இருந்து L into B மைனஸ் பண்றேன். ஏன் மைனஸ் பண்றேன்னா வால்ஸ் சீலிங் மட்டும் தான் அவங்க பெயிண்ட் பண்றதா சொல்லியிருக்காங்க இல்லையா. வால்ஸ்னா அப்ப 4 சைடு வந்துடும். டாப் அண்ட் சீலிங் பாட்டம், டாப் பாட்டம் இருக்கு இல்லையா, அவங்க பாட்டமை விட்டுட்டு டாப் சீலிங் மட்டும்தான் பண்றதுனால நம்ம L/B மைனஸ் பண்றோம். 484ல இருந்து 90 மைனஸ் பண்ணா 394. இது டோட்டல் காஸ்ட் ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா அகைன் 3349. நீங்க இந்த மெத்தட்ல போட்டாலும் ரைட் தான், இல்லைன்னா இந்த மெத்தட்ல போட்டாலும் ரைட் தான், எதுல போட்டாலும் சரி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.